ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த சேனலில் நம்ம வந்துட்டு எதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஹித் சர்மா வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ்லேருந்து வெளியே போகிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு இன்றைக்கி ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கேகேஆருக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் இன்றைக்கி மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்சுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் செஷன் ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ரோஹித் சர்மா வந்து அபிஷேக் நாயர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஸோ அந்த வீடியோவை வந்துட்டு கேகேஆர் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சில மணி நேரங்கள்லேயே அந்த வீடியோவை அவங்க டெலிட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் நடந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் தான் இப்போ ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய ரோஹித் சர்மாவும் அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டாபிக் அப்படிங்கிறதே இல்லாமல் ஜஸ்ட் வந்து ஆடியோ கிளியரன்ஸ் அப்படிங்கிறது சரியாக கேட்காம அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்ததில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் அந்த மும்பை இந்தியன்ஸ் டீமை உருவாக்குனது நான் தான். ஸோ வந்துட்டு இது என்னோட லாஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே மும்பை இந்தியன்ஸ் என்னோட ஹார்ட்டில் ஒரு ஸ்பெஷல் பேஸில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வந்துட்டு ரோஹித் சர்மா அவரே வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் இந்த இடத்துல லைம் லைனில் இருக்கிறத மிகப்பெரிய விஷயம். இதில் என்ன ப்ரோ லைம் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மும்பை இந்தியன்ஸை உருவாக்குனது நான் தான், மும்பை இந்தியன்ஸ் என்னோட மனசில் எப்போவுமே இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் கான்ட்ரவர்சிக்குள்ளானதும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃபேக்ட் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை லாஸ்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆடியோ ஃபிஷிங் இருந்தது. ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் அப்படின்னு ஸோ எதை சொல்கிறாரு நம்மளுடைய ரோஹித் சர்மா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்க்காக அவருடைய லாஸ்ட் சீசனாக இதை வந்து வச்சுக்க போகிறாரு. கேப்டன்சி விஷயங்கள் நிறைய வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மும்பை இந்தியன்ஸோட சீனியர் பிளேயர்ஸ் ரோஹித் சர்மாவோட அந்த ஒரு கேப்டன்சியில் டீம் எப்படி இருந்தது, ஹர்திக் பாண்டியா ஒரு கேப்டன் வந்ததுக்கப்புறம் டீம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் சார்ட் போட்டு ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட இந்த தடவை லீடர்ஷிப் வந்துட்டு நல்லாவே இல்லை. ஸோ வந்து டீம் இந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்ததுக்கு காரணம் ஸோ ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய அந்த ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து காமிச்சிருந்தாங்க. இப்போது ரோஹித் சர்மாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேகேஆருக்கு இன்ஸ்டான மேட்ச் விளையாடுறதுக்கு முன்னாடி திஸ் இஸ் மை லாஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா ஸோ கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் டீம் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து ரிலீசஸ் அப்படிங்கிறது செய்கிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த தடவை வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் எப்படி வந்து எஸ்கேப் பண்ணாங்கன்னா, ஆக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாற்றினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து பிளேயர்ஸால் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. பட் ஆனால் இப்போது பிளேயர்ஸ் விருப்பப்பட்டால் அவங்க டீம்லேருந்து வெளியேறிடுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டால் கண்டிப்பாக பிளேயர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணி உள்ளே இருக்க வைக்க முடியுமானா, ஒரு பிளேயரை வந்து நம்மளால் வந்து இருக்க வைக்க முடியும், அதுவே ரொம்ப கஷ்டம் தான். பட் ஒரு 3-4 பிளேயர் சேரும்போது மேனேஜ்மெண்ட்டால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் ப்ரோ வந்து இப்போ 8 ரிட்டன்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ 8 ரிட்டன்ஷனுக்கு வந்துட்டு 6 டீம் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் மீதி 4 டீம் எங்களுக்கு 0 ரிட்டன்ஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதுவுமே இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை லாஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு ஹிண்ட்டை ரோஹித் சர்மா எதை முயற்சி செஞ்சிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு ரோஹித் சர்மாவோட லாஸ்ட் சீசனாக மும்பை இந்தியன்ஸுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.